என்னங்க விட்டு விட்டுட்டு விட்டு விட்டு ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்மளோட அன்றாட லைஃப்ல தமிழ்ல பல சூழ்நிலைகள்ல யூஸ் பண்ணுவோம். ஆமா, ஓகேவா? இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி சில சென்டென்சஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தமிழ்ல. சரி, அது ஒன்னொன்னா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வருவேனா, அதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல எனக்கு என்னென்னு சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், மனசு விட்டு என் கூட பேசுங்க. இதுக்கு வந்து டாக் டு மீ ஓபன்லி. ரைட், சரியா? அடுத்தது, அந்த பையனுக்கு பயம் விட்டு போச்சு. ஓகே, the boy is no longer scared. இல்ல அப்படினா the boy has lost fear. ரைட், சரியா? அடுத்தது, அவங்க கூட தொடர்பு விட்டு போச்சு. ஓகே, I have lost touch with them இப்படி சொல்லலாம். இல்லனா I have cut ties with them அப்படி சொல்லலாம். குட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா I have lost touch with them அப்படின்னும்போது அப்படியே போற போக்குல நேச்சுரலா ஏதோ ஒரு கட்டத்துல வந்து இவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க, இவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க, ஸோ பழக்கம் விட்டு போயிடுச்சு. I have cut ties with them அப்படின்னும் போது இன்டென்ஷனலா, அதாவது வேணும்னே வந்து ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றது. ரைட், சரியா? அடுத்தது, இப்பெல்லாம் காபி குடிக்கிறது இல்ல, பழக்கம் விட்டு போச்சு. ஓகே, I don't drink coffee nowadays. I have given up the habit. கரெக்ட், சரியா? அடுத்தது, ஏதாவது செய், அவங்கள விட்டு வைக்காத. Do something, don't spare them. அவங்கள விட்டு வைக்காத. ரைட். அடுத்தது, கொஞ்சம் விட்டு பிடிங்க. கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படின்றதுக்கு give some space. இப்போ இதுவே வந்து give me some space அப்படின்னு இன்னொருத்தவங்க கிட்ட பார்த்து நான் சொல்றேன் அப்படின்னா, சும்மா நொய்யினாதீங்க, எனக்குன்னுக்குரிய டைம் வந்து எனக்கு கொடுங்க, so that நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாறிப்பேன் அப்படின்றது. கரெக்ட், சரியா? அடுத்தது, மற்றவங்களுக்கு வழி விட்டு நில்லு. ஓகே, stand aside and give way for others. கரெக்ட்டுங்க. இப்ப இது வரைக்கும் பார்த்ததுலாம் விட்டு அப்படின்றத வச்சு மட்டும் சொன்னோம். இப்ப அடுத்து சொல்ல போற சென்டென்சஸ்லாம் விட்டுட்டு அப்படின்றத வச்சு வருது. இதுக்கு சொல்லுங்க பாப்போம். கையில ஒட்டட. ஓகேவா? கைய உதறி விட்டுட்டு போ. ஓகே, there is a cobweb on your hand, just shake it off and go. கரெக்ட், சரியா? அடுத்தது, அவன் தன்மானத்தை விட்டுட்டு என்கிட்ட கடன் கேட்டான். ஓகே, he set aside his self-respect and asked me for a loan. ரைட், சரியா? அடுத்தது, பிடிவாதத்தை விட்டுட்டு இறங்கி வா. ஓகே, let go of your stubbornness and come to a compromise. ரைட் அகைன், சரியா? அடுத்தது, சுயநலத்தை விட்டுட்டு யோசி. ஓகே, stop being selfish and think. ரைட் அகைன். அடுத்தது, அவளை கைவிட்டுடாத. இது வந்து don't abandon her. கைவிட்டுறாத அப்படின்னா அவளை விட்டுறாத. ரைட் அகைன். இப்ப அடுத்து வர போறது விட்டு விட்டு வெச்சு சென்டென்சஸ். விட்டு விட்டு. ஓகேவா? மழை விட்டு விட்டு பெய்யுது. ஓகே, இட்ஸ் ரெய்னிங் ஆஃப் அண்ட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா இட்ஸ் ரெய்னிங் இன்டர்மிட்டன்ட்லி அப்படின்னு சொல்லலாம். இன்டர்மிட்டன்ட்லி அப்படின்றது கொஞ்சம் ஃபார்மல். ரைட், சரியா? அடுத்தது, எழுதும் போது பேனா விட்டு விட்டு எழுதும். ஆமா, அதை எப்படி சொல்வீங்க? பேனா விட்டு விட்டு எழுதுது. ஓகே, the pen is skipping. அதாவது விட்டு விட்டு, அதாவது ஒரு கோடு வந்து அந்த இங்க் இருக்கும், அடுத்து வந்து வராது அப்படி. கரெக்ட். கடைசியா விட்டு விட்டு வலிக்குதுப்பா அப்படின்றோம்ல, அதுக்கு ஓகே, I have pain that comes and goes அப்படின்னு சொல்லலாம். இல்லனா I have pain on and off அப்படின்னு சொல்லலாம். இல்லனா I have intermittent pain அப்படின்னு சொல்லலாம். இந்த intermittent pain அப்படின்றது formal and medical. ரைட். சோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ். நல்லா இருந்ததா? விட்டு விட்டுட்டு விட்டு விட்டு. நல்லா இருக்கு. வெரி குட், வெரி குட். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.